கோல்டும் சில்வரும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அந்த ஒரு ரீசனால கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. சில்வர பொறுத்தவரை அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. அதிகமான செல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் மத்தியில நடக்குது. சோ இந்த 2 ரீசனாலயும் கோல்டும் சில்வரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. இந்த கோல்ட பொறுத்தளவுல ரூ. 1500 வந்து பாத்தீங்க அப்படின்னா பர் 10 கிராமுக்கு வந்து விழுந்திருக்கு. சில்வர் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 1 கேஜிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 12,800 வந்து விழுந்திருக்கு. 2 நாள்ல வந்து ரூ. 20,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. சோ இங்க சில்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ சில்வரோட செல் ஆஃப் வந்து ரொம்பவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ இங்க உலக லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கோல்டுக்கும் சில்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாசிட்டிவான ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் ஆனா இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் டேக்கிங் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து விழுந்திருக்கு. இங்க சில்வரை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேலி ஆகுதோ அந்த அளவுக்கான கரெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. சோ அதனால இது ரெண்டுத்தையும் பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில்வரும் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ரேலி ஆயிட்டே இருக்கு. சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். பட் ஆனா இதை செப்பரேட்டா வந்து ஆட் பண்ணாம நீங்க ஈக்விட்டிஸ்ல மட்டும் அதிகமா போர்ஷன் வைக்காம இந்த மாதிரி சில்வர் கோல்டு எல்லாமே நீங்க ஆட் பண்ண அப்படின்னா மல்டி அசெட் அலோகேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்கு. சோ அந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுல நிப்பான் இந்தியாவோட அந்த மல்டி அசெட் ஃபண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 22% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சோ இங்க இண்டிவிஜுவலா கோல்டுலயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம்னாலே நமக்கு 60% 70% கிடைச்சிருக்கும். பட் ஆனா இங்க நிஃப்டியோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டி செட் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. சோ இது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இங்க கோல்டு சில்வரும் ரேலி ஆகுது. அந்த ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராப்ல இருக்கு. சோ இங்க கோல்டு சில்வர் ரேலி ஆகுது அப்படின்னா ஈக்விட்டிஸ் கண்டிப்பா டிராப்ல தான் இருக்கும். ஈக்விட்டிஸ் ரேலி ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிக்கும். சோ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போக ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு ரீசனால நீங்க மல்டி அசெட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால எடுத்துக்க முடியும். சோ அதுல ரெண்டுத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈக்விட்டி, டெப்ட் அப்புறம் இங்க கோல்டு அண்ட் சில்வர் எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கும். நேத்திக்கான மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 1% கிட்ட வந்து விழுந்திருக்கு. நிஃப்டி 1% சாலிடா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. சென்செக்ஸை பொறுத்தளவுல 1600 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 நாள்ல வந்து விழுந்திருக்கு. நேத்து ஒரு நாள்ல மட்டும் 800 பாயிண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. சோ என்ன ரீசனால இங்க வந்து மார்க்கெட் விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க மேஜரான செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 3300 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. அண்ட் நம்மளோட ருப்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வீக்கா தான் வந்திருக்கு. ஏசியா கரன்சில இருக்கிறதுல வீக்கான கரன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சியா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாரிஃப் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற இந்த 50% டாரிஃபை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 500% டாரிஃப் வந்து போடுவோம். யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்தியா, சைனா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா மேஜரான பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. சோ இங்க இந்த 500% டாரிஃப் வருது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னும் போது ஏற்கனவே வீக்கா இருக்க நம்ம கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே விழ ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிக்க முடியாது. சோ அதனால நம்ம கிட்ட டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒருவேளை இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. சோ அது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா செல் ஆஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விழுந்துட்டு இருக்கு. சோ நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 500% டாரிஃப் வந்து போடுவாங்க. அது போட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே இம்ப்ளிகேட் ஆகும். பட் ஆனா இப்ப போட போறாங்க நியூஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இம்ப்ளிகேஷன் தான் இருக்கு. இதை தாண்டி யூஎஸ்க்கும் வெனிசுலாவுக்கும் நடுவில் இந்த குளோபல் டென்ஷன்ஸ் வர போயிட்டு இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு. நேத்து ஒரு நாள்ல மட்டும் 7.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2025க்கு அப்புறமா சிங்கிள் டேல வந்து பெரிய லாஸா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் சொல்றாங்க. நேத்து எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல தான் வந்து இருக்கும். சோ இதுல வந்து செக்டர் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருந்துச்சு. மெட்டல், கேபிட்டல் குட்ஸ் அப்புறம் எனர்ஜி ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுல என்எம்டிசி ஸ்டீல் வந்து 7%, இந்துஸ்தான் ஜிங்க், இண்டால்கோ, ஜிண்டால் ஸ்டீல், என்எம்டிசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4% வந்து விழுந்திருக்கு. சோ இது எல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ்ல. கேபிட்டல் குட்ஸா வரும்போது பிஹெச்இஎல் வந்து 10%, அண்ட் தென் நீங்க ஏபிபி எனர்ஜியும் இட்டாச்சி எனர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6% வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து யூஎஸ்க்கும் வெனிசுலாவுக்கும் நடுவுல போகிற அந்த ஒரு இம்பாக்டா தான் வந்து இருக்கு. ரயில்வேவும் நியூ ஏஜ் ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்து விழுந்திருக்கு. இதுல ரயில்வே விழுறதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் வந்திருக்கு. அதை நம்ம லேட்டர் ஆன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல இந்த ஆர்விஎன்எல் அப்புறம் இங்க இர்கான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில் டெக் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4.5% வந்து விழுந்திருக்கு. இங்க எனர்ஜி ஸ்டாக்ஸா வரும்போது சுஸ்லானோ, ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 4% வந்து விழுந்திருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராலி வந்து போனது ஒரு 4% கிட்ட அப்ராலி வந்து போனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4% வந்து போயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 2ல இருந்து 4% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ நேத்திக்கான மார்க்கெட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஷரா தான் வந்து இருந்திருக்கு. ரஷ்யா மேல யூஎஸ் போட்டிருக்க சாங்ஷன் படி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே ட்ரேடே வச்சுக்க கூடாது அப்படிதான் அந்த சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 500% டாரிஃப் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க போறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்லாம் போட போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடங்கிருக்கு. அதனால தான் நேத்து மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய செட்பேக்கா வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றது வந்து ஆமான்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா நம்ம இப்ப கரண்டா வச்சிருக்க அந்த $1 பில்லியன் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த பார்க்கும்போது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைல போய் முடியும். இப்போ 50% டாரிஃப் போட்டிருக்கிறதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாலர்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம்.
இது 500% போச்சு அப்படின்னும் போது நம்ம கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் வந்து பண்ண முடியாது. பட் ஆனாலுமே நம்ம நிறைய அதர் கண்ட்ரீஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திக்க முடியும்னு வந்து சொல்றாங்க. சிஎல்எஸ்ஏ நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து 2025ல நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து போகும். பிரைசிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேட்டிங் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்டாக்ஸா வந்து நம்ம பார்ப்போம். பேங்க்ல வந்து எஸ்பிஐ பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் நீங்க ஐடிசி வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஓஎன்ஜிசி வந்து வச்சிருக்காங்க உள்ள. ஐடிசி நிறுவனத்துக்கு ரூ. 485 வரைக்குமே போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க என்டிபிசியும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. இங்க டிமார்ட்டும் எட்டர்னல் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. இங்க டிமார்ட் கூட ஓகே தான். பட் ஆனா எட்டர்னல் கம்பெனி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோவும் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வச்சிருக்காங்க. இன்ஃபாசிஸ், டெக் மஹிந்திரா, அல்ட்ராடெக் சிமெண்ட், அப்புறம் இங்க கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் இந்தசென்ட் பேங்க் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சிஎல்எஸ்ஏ வச்சிருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இது எல்லாமே 2025ல நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இப்ப 2026ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பெர்செப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இதுல இங்க அண்டர்வேல்யூடா இருக்க ஸ்டாக்ஸா மட்டும் நம்ம பார்த்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் பெட்டரா தான் இருக்கும். இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். பட் ஆனா நம்ம பெட்டரான வேல்யூஷன் வந்து பிக் பண்ணோம். எட்டர்னல் கம்பெனி தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட்டான ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. தங்கமேல் ஜுவல்லரி ஷேர்ஸ் வந்து நேத்துக்கான மார்க்கெட்ல 8.9% வந்து ஏறி இருக்கும். இங்க 4000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு திரும்ப வந்து 3800 3900 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசனால தங்கமேல் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லா கோல்ட் ஸ்டாக்ஸும் ஏறுது. அதே மாதிரி தான் இதோட ரேலியா வந்து கண்டினியூ வந்து இதுவும் ஆகுது. இங்க எல்லா கோல்ட் ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே வந்து இருந்துச்சு. Q3 பிசினஸ் அப்டேட் வந்து சூப்பரா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஏத்துனாங்க அந்த ஸ்டாக்ஸ்லாம். அது கூட ரேலி பண்ணி தங்கமேல் ஜுவல்லர்ஸ் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த பிசினஸோட அப்டேட் வந்து வரல. பட் ஆனாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கே வந்து ஏத்திருக்காங்க. 8.5% வந்து ஏத்திருக்காங்க. சென்கோ கோல்டோட ரெவன்யூ வந்து 51% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. போன வருஷம் வந்து ரூ. 100 பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப ரூ. 150 வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி டைட்டனுக்கு வந்து ஒரு 41%, கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு 42% வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. சோ இது எல்லாமே அந்த ரீசனா வச்சு தான் கோல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறுது. இதே மாதிரி தான் தங்கமேல் ஜுவல்லர்ஸும் ஃபாலோ அப் ஏறி இருக்கு. டைட்டன் கம்பெனி வந்து ஃபுல்லாவே லேப் கிரவுண்ட் டைமண்ட் உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மும்பைல வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் சொல்லிட்டு ஒரு புது ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாங்க. இது ஃபுல்லாவே இந்த டைமண்ட் பையர்ஸ்க்காக அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்டோர்ஸ் தான் வந்து இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்றதுக்காக ஒரு லேப் கிரவுண்ட் டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உருவாக்கி அதுக்கான ஒரு ஸ்டோரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பியாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க ஸ்டாண்டர்ட் ஜுவல்லர்ஸோட அந்த மார்க்கெட் ஷேர் வந்து பார்க்கும்போது இங்க 12-14% வந்து இருக்கு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்ட் கன்சிடர் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாவே இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பட் ஆனா இங்க லேப் கிரவுண்ட் டைமண்ட்கான அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுல 2-4% தான் வந்து இருக்கு. இங்க அதர் பிளேயர்ஸுமே வந்து உள்ள இருக்காங்க. அதே மாதிரி டைட்டன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. இங்க டைட்டன் உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லேப் கிரவுண்ட் டைமண்டோட அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுக்க போறாங்க. பர் கேரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000 இருந்து 25,000 வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. மத்த இவங்களோட காம்படிஷன் எல்லாமே 30,000 பர் கேரட் வந்து லேப் கிரவுண்ட் டைமண்ட்கான அந்த பிரைசிங் வந்து வச்சிருக்காங்க. இவங்க 23,000 இருந்து 25,000 வந்து கொடுக்க போறாங்க. சோ இங்க டோட்டலா இருக்க மார்க்கெட் ஷேர் 2-4% தான் வந்து இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைட்டன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான பிளான்ல வந்து இறக்கி இருக்காங்க. பட் ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இதை இன்வெஸ்ட்மெண்ட்காக யாரும் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இல்ல எக்ஸ்சேஞ்சோ இல்ல அப்படின்னா ரீசேல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி பண்ணவும் மாட்டாங்க. இங்க கோல்டு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. பட் ஆனா இங்க டிசைனுக்காக வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வாங்குறவங்களுக்காக ஒரு பெஸ்டான மார்க்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பஜாஜ் குரூப் வந்து மேலும் 23% வந்து ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா அலையன்ஸ் குரூப் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அலையன்ஸோட இங்க லைஃப் அண்ட் தென் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து 23% வந்து வாங்கியிருக்காங்க. 21,000 கோடி ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சோ இது மூலமா 97% ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஜாஜ் குரூப் கிட்ட வந்து இருக்கு. மீதி இருக்க 3% ஸ்டேக்கையும் லேட்டரான வந்து பாத்தீங்கன்னா அக்விசிஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பஜாஜ் குரூப்ல உள்ள இருக்கிற இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா 77% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேக் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லாவே இந்த அலைன்ஸ் நிறுவனத்தை வந்து வாங்கிட்டாங்கல்ல. சோ இது மூலமா புது புது ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து பண்ண முடியும். இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெனட்ரேஷன் வந்து அதிகமா பண்ண முடியும். சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் குரூப்க்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்க போகுது. பஜாஜ் ஃபின்சர்வுக்கு மெயினான பிளஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அப்கிரேட் நிறுவனம் வந்து அன் அகாடமியை வாங்க போறதா வந்து பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. எதுவுமே பேப்பர்ல கிடையாது. பட் ஆனா டாக்ஸா போயிட்டு இருந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. அப்கிரேட் வந்து அன் அகாடமி வந்து வாங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன ரீசனால அப்படின்னா அன் அகாடமியோட அந்த வேல்யூஷன்ஸ் பொறுத்தல $3.2 பில்லியன் வந்து 2021ல எந்த வேல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது வந்து பீக்கான வேல்யூஷனா வந்து இருந்துச்சு. சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப பாதி பர்சன்டேஜ் டிராப் பண்ணா கூட ஒரு 1.6 பில்லியன் இல்ல அப்படின்னா $1.5 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கும். பட் ஆனா எங்க அப்கிரேட் வந்து ப்ரொபோஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 300 இருந்து $400 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் ஸ்வாப் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்க ரீசனால இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. சோ அந்த ஒரு ரீசனால அப்கிரேட் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அன் அகாடமி வந்து வாங்கல. சோ இங்க அன் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு 880 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதை தாண்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனில நிறைய ஸ்டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்க போதான்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பிளாக் டீல்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா மல்டிபிள் டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டா தான் வருது.
ஸோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் வந்து இருக்கு. இங்க அக்பரா நிறுவனத்தை பொறுத்தளவுல இங்க 2027 வந்து ஐபிஓ வர பிளான் வந்திருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆதித்யா பிர்லா குரூப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப $500 மில்லியன் வந்து வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து நிக்குது. ஆர்டிகல் 8ன்ற கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா $70 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கம்பெனியோட கரண்ட் வேல்யூஷன் வந்து $500 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது ஃபுல்லாவே ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பண்ண இன்வெஸ்ட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, கலிபோர்னியால தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட மெயின் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மெயின் பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்பெனி ஏஐ டாஸ்க் வந்து பண்ணும். இது எல்லாமே கம்பெனியோட ஓன் சர்வர்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல வந்து இருக்காது. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இன்டகிரேஷன் கம்பெனியோட சர்வர்ஸ் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஜீரோ டேட்டா லீக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இந்த கம்பெனியோட டேட்டாஸ் ஃபுல்லாவே பாதுகாக்கிற விதமா அந்த கம்பெனி சர்வர்ஸ் உள்ள வந்து ஆக்ட் ஆகும். சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதித்யா பிர்லா கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க டாடா குரூப், அப்புறம் இங்க அதானி குரூப், அண்ட் தென் இங்க ரிலையன்ஸ் எல்லாருமே வந்து ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டின்ற புரோக்கரேஜ் ஃபர்ம் வந்து இன்னும் டாக்டர் ரெட்டி நிறுவனத்து மேல செல் ரேட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இன்னும் 28% வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க. சோ சிட்டி ஏன் இன்னும் செல் ரேட்டிங்கா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்ட் தென் டவுன் சைடு ஏன் போகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க டாக்டர் ரெட்டியோட பிசினஸ் பொறுத்தவரை இங்க செமகுலேட்டட் மேல ஒரு பெரிய டாக்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தி நம்மளும் நிறைய வாட்டி டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். இங்க செமகுலேட்டட் ட்ரக்ஸ் வந்து அந்த அளவுக்கான பெரிய சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதாவது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட்ல வந்து வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. $50 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் 2027 to 28 வந்து பாத்தீங்கன்னா மேபி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸா வந்து இருக்குதா சொல்றாங்க. அண்ட் தென் இன்னமும் வந்து செமகுலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ண படல டாக்டர் ரெட்டி சைட்ல இருந்து. அண்ட் தென் அப்படியே நோவா நார்டிஸ்க் சைடு வந்து அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய காம்படிஷனா வந்து இருக்கும். ஜெனரிக் மார்க்கெட்ல வந்து தான் வரப்போகுது இங்க டாக்டர் ரெட்டி. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். போவிஸ்டா பிளாஸ் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒசிம்பிக் அப்புறம் இங்க விகோவியோட இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ல வந்து என்ன பிரைசிங் வந்து இருக்குமோ அந்த மாதிரி பிரைசிங் ரெடியூஸ் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ட்ரக்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த பொவிஸ்ட்ராவும் ப்ளோஸ்பீராவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது வந்து கனடால வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து தயாரிச்சு வித்தாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரைசிங் வந்து இருக்குமோ அதோட பிரைசிங் தான் இப்ப ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இது மூலமா மார்க்கெட் ஷேரையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது இவங்க சொல்ற மாதிரி ஒரு டவுன் சைடு போகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா அதை கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இவங்க சொல்ற சேல்ஸ் வால்யூம் என்னவோ வந்து பாத்தீங்கன்னா உண்மையா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட பிசினஸ்க்குள்ள இந்த செமிகுலேட்டர் தாண்டி நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த ஒரு ரீசன்லையும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். பிஹெச்ஏல வந்து ஒரு 10%, எல்என்டி, அப்புறம் இங்க ஏபிபி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிமெண்ட்ஸ், அப்புறம் இங்க இட்டாச்சி எனர்ஜி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கான மார்க்கெட்ல ரொம்பவே வந்து விழுந்திருக்கும். சோ இது எல்லாமே விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அப்புறம் இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். இது எல்லா ஸ்டாக்ஸும் விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா மேஜரா வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்தியா வந்து சைனா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இந்தியால வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 700 இருந்து $750 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே இங்க அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆகப்பட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிஎம் ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கு. சோ அதை ஒருவேளை அவர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா 700 இருந்து $750 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் உள்ள வரும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குல்ல. சோ அது எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அந்த கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அதுக்கான பிட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. லைக் வந்து இந்த பிஹெச்எல் மாதிரி நிறுவனம், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேற எதனா இங்க ப்ராஜெக்ட்ஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி போகுது அப்படின்னா எல்என்டி மாதிரி நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருப்பாங்க. பட் ஆனா இப்ப சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னும் போது சைனாவோட கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிட்டிங் உள்ள வந்து வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து கம்மியான பிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து இங்க எக்கனாமி டெவலப்மெண்ட்காக இருக்கிற இந்த எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிக்கும். சோ இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படின்னும் போது இது எல்லாமே பெரிய பிரச்சனை தானே. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைனிங்கால நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க. 2020 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இந்த பார்டர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணோம். சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இங்க சைனால இருந்து ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஏன்னா கம்பெனிஸ் உள்ள வருது அப்படின்னா இங்க இந்தியாவோட நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க கவர்மெண்டோட அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல நிறைய செக்யூரிட்டி வந்து இருக்கு. சோ அது எல்லாத்தையும் வந்து கிளியரன்ஸ் வந்து பண்ணிட்டு வரணும். சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆகுதுன்னா சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இம்பாக்ட் வந்து ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும். ஐடி கம்பெனிஸோட கரண்டான பிளான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ஏஐயும் டேட்டா சென்டர்ஸும் அப்புறம் இங்க ஏஜென்டிக் ஏஐலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்பதான் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகுன்றது நல்லாவே தெரியுது. பட் ஆனா அவங்க இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்காக ஒரு தனி டீம் வச்சு டெவலப்மெண்ட் பண்றதை தாண்டி இங்க ஏற்கனவே இங்க ஏஐ ஸ்டார்ட்அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. அந்த கம்பெனிஸ்ல இங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற இப்ப டேட்டா சென்டர்ஸ்க்கான கம்பெனிஸ்னா டேட்டா சென்டர்ஸ் இல்ல அப்படின்னா இங்க டேட்டா செக்யூரிட்டி இல்ல அப்படின்னா இங்க ஏஜென்டிக் இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஒரு கம்பெனிஸும் இருக்குல்ல. சோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் அக்விசிஷன் பண்றது இன்னும் பெட்டரா வந்து இருக்கும்.
ஏன் அப்படின்னா இவங்க தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை வளர்க்கறதுக்காக பதில் ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து வாங்குற பிளான் வந்து போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ HCL Tech கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்பர் சாஃப்ட்ன்ற கம்பெனி வந்து $240 மில்லியன் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து வாபின்ற ஸ்டார்ட் அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க HCL Tech வந்து வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி டிசிஎஸ் நிறுவனமும் லிஸ்ட் எங்கேஜ்ன்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து இங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐல ஏற்கனவே ஒரு பெரிய பிளேயரா வந்து இருப்பாங்க. ஏதோ ஒரு செக்மெண்ட்ல பெரிய பிளேயரா இருப்பாங்க. சோ இங்க இந்த ஐடி கம்பெனிஸோட கோலை பொறுத்த அளவுல இங்க ஏஐன்றத வந்து பாத்தீங்கன்னா எம்பெட் பண்ணியே வந்து கொடுத்துடணும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன் சர்வீசஸோ இல்ல அப்படின்னா ஆட் ஆன் டூல் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏஐன்றது எம்பெட் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடணும். எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ்ல ஏஐயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. சோ இங்க சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான ட்ரிகர்ல தான் இருக்கு. சோ ஸ்டாக்ஸ் விழுது அப்படின்னும் போது நம்ம வந்து 1 2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அப்புறம் ஒருத்தர் ட்ரெண்டை பத்தி வந்து கமெண்ட் போட்டுட்டே இருந்தாரு. ட்ரெண்ட் கம்பெனியை பொறுத்தல இங்க ஹை வேல்யூஷனா வந்து இருக்கு. சோ இன்னும் விழுது அப்படின்னும் போது நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணியே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கன்சிடர் பண்ணுவோம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பொறுத்தல ஒரு 30க்கு வருது இல்ல அப்படின்னா 25 கிட்ட வருது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.